கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், தேவனுடைய எல்லையில்லாத மகிமை, தேவனுடைய பிரசன்னம், அவர் வருகை மட்டும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கங்க, நீங்களா போங்க, சும்மா உங்கள் சரீரத்தை டாப் டு பாட்டம் எல்லா விதமான ரத்தத்தையும் பரிசோதனை பண்ணி எல்லா விதமான இதையும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு 2 தடவையோ ஒரு தடவையோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் சுகர் இருக்கான்னு தெரியும், இது கொலஸ்ட்ரால் இருக்கான்னு தெரியும், பிபி இருக்கான்னு தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். சுய பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து சரீரத்துக்குரிய டெஸ்ட்டு. ஆனால் நான்லாம் என்ன நினைப்பேன்னா, நல்லா இருக்கும்போது நம்ம போய் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அவன் இல்லாத பொல்லாதையும் சொல்லியாச்சுன்னா நமக்கு மனசே சரியில்லாமல் போயிருமே. எதுக்கு இது தேவன் ஆளுகின்ற ஆலயமாக இருந்ததுன்னா அவர் நடத்துக்கிறாரு, நமக்கு என்னத்துக்கு குறை, வேண்டாம்னு சொல்லி நான் கொஞ்சம் பயப்படுவேன், போக மாட்டேன். இவர் சொல்லுவார் டெஸ்ட் பண்ணணும்னு, ஆனால் போக முடியும், எனக்கு அந்த இஷ்டம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு டெஸ்ட் நாம் சுய பரிசோதனை பண்ண போகிறோம். எதற்காக என்றால் நம்முடைய ஆத்துமாவிற்காய். டெஸ்ட் லேப் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான், சத்தியம்தான். அதை திறந்து படித்தாலே போதும் பிரியமானவர்களே. அதுதான் சுய பரிசோதனை பண்ணிக்கிறது. அதில் வர்ற வார்த்தையின்படி நம்ம இருக்கோமா? அதில் சொல்லுதா, ஒரு கணத்தில் அறிஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லுதா? நம்ம காட்டுறோமா? உன் சத்துருவை நேசி, உன் பகைவனுக்கு நீ இப்போ போஜனம் கொடு, சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கொடு அப்படின்னு சொல்லுறதை நம்ம கொடுக்குறோமா? உன் எதிரினோட மாடோ ஆடோ கீழே விழுந்துருச்சுன்னா தூக்கி விடு, உன் சகோதரன் மேல் நீ அன்பாயிருன்னு சொல்கிறாரு, நம்ம செய்கிறோமா? இதுதான் சுய பரிசோதனை. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை சும்மா வாசிக்கக்கூடாது, அதை நேசிக்கணும், அதை தியானம் பண்ணணும். அதுதான். இப்போ டெஸ்ட்டுக்கு போன உடனே சும்மா பண்ணிடுறாங்களா? எத்தனை வகையான டெஸ்ட் பண்ணுறாங்க. யூரினரி டெஸ்ட்டு, பிளட்டு டெஸ்ட்டு, அப்புறம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அது போல தான் நாம் நம் ஆத்துமாவுக்குரிய டெஸ்ட்டு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாம் படிக்கும்போது, தீர்க்கதரிசிகளை கொடுத்து நாம் படிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எதை கர்த்தர் அருவருக்கிறார், எதை கர்த்தர் விரும்புகிறார், இதை நாம் தெரிந்து கொள்வது தான் மிகவும் அவசியம் பெரியமானவர்களே. டாக்டர் சொல்லுவாங்க, சுகர் இருக்கா, இது சாப்பிடாத, இது சாப்பிடு, பிபி இருக்கா, இதெல்லாம் குறைச்சிக்கோ, உப்பு சாப்பிடாத, இதெல்லாம் போட்டுக்கோ அப்படிம்பாங்க. அப்போது இந்த ஆவிக்குரிய சரீரமானது அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டேப்லெட்டை நம்ம உட்கொள்ளணும் பிரியமானவர்களே. வசனமாகிய அந்த வார்த்தைகளாகிய வசனங்கள் போஜனமாய், ஒரு ஆரோக்கியம் உள்ள போஜனமாய், நம்ம ஆத்மாவுக்கு அது ஒரு ஆரோக்கியம் உள்ள போஜனம். அதை நம்ம சாப்பிடலைன்னா ஆத்மா செத்து போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நம் இந்த சரீரத்தினால் என்ன பிரயோஜனம்? கிங்காங் பாடி மாதிரி நம்ம வச்சிருக்கோம், 10 ஆளை அடிக்கலாம், சரீரம் அப்படி இருக்கு. நான் ஆத்மால கெட்டு நாரி போய் கிடக்கு, என்ன பிரயோஜனம்? ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா? ஆத்துமா கெட்டு போனால் அது லாபம் என்ன? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்தால் அதனால் லாபம் என்ன? அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து விட்டோம்னா அதுல என்ன லாபம்? இதுக்காக நம்ம வாழ்ந்தோம், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம். நம் சரீரம் மண்ணுக்குள்ள போய் நாசமாகிறதுக்காக நம்ம உயிரோடு வாழ்ந்தோம்? இல்லை. சுய பரிசோதனை பண்ண வேண்டும். நம் ஆத்மாவை டெஸ்ட் பண்ணி அந்த ஆத்மா கெட்டு போகாத படிக்கு வசனங்களாகிய அந்த உப்பை நம்ம ஆத்மாக்குள்ள நம்ம போடணும். ஊறுகாய் போட்டால் உப்பு போட்டாங்கன்னா கெட்டு போகாது. உலகத்துக்கு உப்பா இருங்கள்ன்றார் ஆண்டவர். நம்ம ஆத்மாக்குள்ள வசனங்கள் உப்பா இருக்கணும். அப்போ தான் நம்ம உலகத்துக்கு உப்பா மாறுவோம். உப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், கெட்டு போகாது. அப்போ நம்ம கெட்டு போகிற ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருவோம். நாம் மற்றவர்களுக்கு டேஸ்டாக இருப்போம். நம்மளை பார்க்குறவங்க டேஸ்ட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது அந்த வசனத்தை படித்து நம் ஆவிக்குரிய சுய பரிசோதனை நாம் பண்ணி கொள்ளும்போது நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை வெறுக்க மாட்டாங்க, நம்மளை நேசிப்பாங்க. எனக்கெல்லாம் கூட ரொம்ப கடவுளுக்குள்ள பக்தியாக இருக்கிறவங்க, அன்பானவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட தேவ சாயெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க ஆறுதலான வார்த்தைகள், அவங்க சொல்லுகின்ற அன்பான ஒரே ஒரு வசனம்,
அந்த உள்ளத்துக்கு அப்படியே மயிலிறகு போட்டு வருகிறது போல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்ம தாய் மடியில் போய் படுக்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா இப்படி ஒரு தலையைத்தான் அம்மா தடவுவாங்க சாதாரணமாக. ஆனால் அந்நேரம் தன்னை மறந்து நம்மை மறந்து உண்மையிலேயே நம்ம சொர்க்கத்துக்கு போனது போல ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வரும். அந்த வருடலை நாம் எப்போ அனுபவிக்கிறோன்னா அந்த அன்பின் கரம் தொடும்போது தான். அப்போ நாம் சத்தியத்தின்படி நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு நாமும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம போகிற இடத்துல சமாதானம், நம்ம பேசுனா சமாதானம், நாம் இருக்கிற இடத்துல சமாதானம். அப்போ நம்மளை பார்ப்பவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சண்டை போடுறவங்களை யாருக்குமே பிடிக்காதுல்ல. அந்த வந்துட்டா பாரு சண்டைக்காரி, அம்மா வாயை திறந்தான்னா ஐயோ மூடவே மாட்டா, அப்படி பெயரல்ல. இந்தா அவங்க வர்றாங்கப்பா, தேவனோட பிள்ளை வர்றதுப்பா, ஓ அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும்படியாய் நாம் நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்வோமா? வேதம் வாசிக்காமல் மாற முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும், தியானம் பண்ணணும். அதன்படி நம் வாழ்க்கை மாறணும். பழைய ஏற்பாடும் படிக்கணும், புதிய ஏற்பாடும் படிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப படிக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் படிக்கலைன்னீங்கன்னா என்னோட இந்த சேனல் லிங்க்கில் நான் நிறைய ஆதியாகமத்திலிருந்து யோவேல் தீர்க்க தரிசனம் வரைக்கும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், பைபிளையும் நீங்கள் வாசிங்க. நிச்சயமாகவே நம் சுய பரிசோதனையை நாம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமா கெட்டு போட்டு விடாத படிக்கு நாம் ஆத்துமாவை நாம் கெட்டு போகாதபடி நாம் வசனங்களினால் நம் ஆத்துமாவை நாம் மீட்டுக்கொள்வோம், காத்துக்கொள்வோம், மீட்டுக்கொள்வோம். பத்திரமாக நாம் வைத்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாமும் பங்கடைவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த பெண்கள் கூட்டத்தில், அதாவது வரப்போகிற மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் இல்லையா, அன்றைக்கு தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவனபடி வேதத்தில் பெண்களை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிட போகிறேன். நிச்சயமாக அந்த வீடியோ நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் பாருங்கள். அநேக பெண்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக வீடியோக்கள் உண்டு. 736 வீடியோ நான் வெளியிட்டிருக்கிறேன் நேற்று வரையிலும். தேவனுடைய மகா தயவுனால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய எல்லையில்லாத மகிமையினால, அவருடைய சித்தத்தினால, நிச்சயமாக இது அவருடைய தயவு, அவருடைய சித்தம். அவர் நடத்தணும்னு சொல்லி அவர் நடத்துறாரு, நான் இல்லை. நிச்சயமாக இதில் இணைந்து கொள்ளுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நான் பைசாலாம் நான் கேட்கல. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். நான் லைவ் போட்டால் அந்த லைவ் வரும். பிரியமானவர்களே, நேற்று ஒரு 1.5 மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். நிறையா நான் அதில் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். முடிந்தால் நீங்கள் அந்த லிங்கை வேணால் அதில் இதை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்க முடியுமா பார்க்குறேன். அதுக்குள்ளே போய் நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு என்ன காரியம்னு தெரியும். தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கோம், நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அது அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. நீங்கள் அதுக்குள்ளே போய் லைவில் போனீங்கனாலே, என்னோட வீடியோவில் லைவ்னு இப்போ தொட்டிங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் போங்க. மொத்தம் 3 லைவ் போட்டிருக்கேன், இனி அடிக்கடி போடுவேன். அதில் 3ஆவது போட்ட லைவை தொட்டு பாருங்கள். அதில் நீங்கள் ஜெப குறிப்பு இருக்கும். ஜெபிப்போம், நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். பிரியமானவர்களே, நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம் குடும்பத்தை தேவன் வழி நடத்துவார். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.